இங்கே இந்த ஹீரோ அவன் வீட்டை எதிர்த்து லவ் மேரேஜ் பண்ணினாலும் அவனுக்கு இருந்த ஒரு நல்ல வேலையால் அவங்களோட குடும்பத்தை ரொம்ப சந்தோஷமாகவே பார்த்துக்கிட்டு இருப்பான். நாளாக நாளாக இவரோட கைக்கு நிறைய பணமும் வர ஆரம்பிக்குது. இவங்களோட ஒய்ஃபுக்கு ஏகப்பட்ட அளவுக்கு ஷாப்பிங்க்கு பணம் கொடுக்குறாரு, நிறைய நகையுமே வாங்கி கொடுக்குறாரு. இது எல்லாத்துக்குமே ஏதுடா பணம்னு சொல்லி கேட்டால், நான் ஒரு நல்ல ப்ராஜெக்ட்டுக்காக என் கம்பெனிக்கு ஐடியா கொடுத்தேன், அது மூலியமாக எனக்கு ப்ரமோஷன் கொடுத்தாங்க, அதில் வந்த பணம் தான் சொல்லிட்டு இவங்க வீட்டையும் ஏமாத்துறான். உண்மையிலே இவன் ஆன்லைனில் ரம்மி விளையாடுறது மூலயமா தான் இவனுக்கு நிறைய பணம் வர ஆரம்பிச்சிருக்கும். இந்த விஷயத்தை தான் அவன் மனைவி கிட்ட இருந்து அவன் மறைச்சிக்கிட்டே இருப்பான். ஒரு சில வாரத்துக்கு இவன் பக்கம் அதிர்ஷ்டம் இருந்ததுனால இவன் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருந்தான். அது மூலயமா நிறைய பணமும் சம்பாதிக்க ஆரம்பிச்சான். இவன் இப்படி தொடர்ந்து விளையாடுறதுனாலயே இவன் இந்த ஆன்லைன் ரம்மிக்கு அடிக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டான். சில வாரங்களுக்கு அப்புறம் இவன் விளையாடுற எல்லா கேம்லையுமே இவன் தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருந்தான். இதனால இவன் வீட்லயும் சரியா பேசாமையே இருந்தான். கையில இருந்த பணமும் பேங்க்ல இருந்த பேலன்ஸும் காலியானதுனால இவன் தெரிஞ்சவங்க கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டன்னு சொல்லி எல்லார்கிட்டயுமே கடன் வாங்க ஆரம்பிச்சான். இவன் கடன் வாங்கின பணத்தை எல்லாத்தையுமே ஆன்லைன்ல ரம்மியில போட்டு அது மொத்தத்தையும் தோத்துட்டான். இவன் வேலை செய்யற இடத்துல தொடர்ந்து கேம் ஆடிட்டே இருந்ததுனால இவனை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. இவனுக்கு கடன் கொடுத்தவங்க எல்லாருமே பணத்தை திருப்பி கேட்டு இவனை ரொம்ப ப்ரெஷர் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால அந்த பணத்தை இவனால சுத்தமா பெரட்ட முடியல. இவன் பொண்டாட்டிய சொந்தக்காரவங்க கல்யாணத்துக்கு அமுச்சு வச்சுட்டு ரோட்ல விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு டாக்டரோட குழந்தைய கடத்திடுறான். அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணி, எனக்கு 50 லட்சம் பணம் கொடுத்தாதான் உன் குழந்தைய நாளைக்கே விட்டுடுறேன், நீ போலீஸ் கிட்ட போகாதுன்னு சொல்லி அவனையும் மிரட்டி வைக்கிறான். அதுக்கு அவங்களும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஆனா கல்யாணத்துக்கு போன ஒய்ஃப் திடீர்னு ஒரே நாள்ல திருப்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவன் வீட்டுல அந்த குழந்தைய கட்டி போட்டு வச்சிருக்கிறத பார்த்து அவங்க பொண்டாட்டியுமே, என்னடா இந்த மாதிரி வேலை பண்ணி வச்சிருக்கன்னு சொல்லி அவனை அடிக்கிறாங்க. பணத்துக்காக நீ எந்த அளவுக்கு கேவலமான வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டியா, ஒழுங்கா அந்த குழந்தைய விட்டுரு, இல்லைன்னா நானே போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குமே நடந்த சண்டையில இவன் ஒய்ஃபை பிடிச்சி தள்ளி விட்டுறான். அதனால அவங்க மண்டையிலே அடிபட்டு அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. மன உளைச்சல் தாங்க முடியாம இவன் இன்ஸ்டாகிராம்ல லைவ் போட்டு, என் ஒய்ஃபை நானே கொன்னுட்டேன், தெரியாதனமான ஆன்லைன்ல ரம்மி விளையாட ஆரம்பிச்சு இப்ப என் வாழ்க்கையே நாசமா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் தூக்கு போட்டு இறந்துடுறான். கடைசியில எந்த தப்புமே பண்ணாத இவனோட குழந்தையும் அம்மா அப்பாவை இழந்துட்டு அழுதுகிட்டு இருக்கு. தன்னைத்தானே பழிவாங்குதல் தவறானதுன்னு சொல்லி இந்த படத்தையும் முடிக்கிறாங்க.